திருப்புகழ் 268. பொந்துவார் புற அடியினும் அடியவர் சிந்தை வாரிஜ நடுவினும் நெறி பல கொண்ட வேத நன்முடியினும் மருவிய குருநாதா, கொங்கில் ஏத்தரு பழனியில் அருமுக செந்தில் காவலர் தணிகையில் இணையிலி பொந்து காகா என மொழி தர வரு சமய விரோத தந்திரவாதிகள் பெற அரியது பிறர் சந்தியாதது தனதென வரும் ஒரு சம்பிரதாயமும் இது என உரை செய்து விரை நீவ சஞ்சரி கரி கரமுரல் தமனிய கிண்கிணி முக வித பதயுகமலர் தந்த பேரருள் கனவிலும் கனவிலும் மறவேனே. சிந்து ஆரமும் இதழியும் இள நவ சந்திரரேகையும் அரவமும் அணிதரு செஞ்சடாதரர் திருமக என வரு முருகோனே. செண்பக அடவியினும் இதனினும் உயர் சந்தன அடவியினும் உரை புறமகள் செம்பொன் நூபுர கமலமும் வளை அணி புது வேயும் இந்து வான்முக வனஜமும் மிருகமத குங்கும அச்சல யுகலமும் மதுரித இந்தளாமிருத வசனமும் முறுவலும் அபிராம இந்திர கோபமும் மரகத வடிவமும் இந்திர சாபமும் இரு குழையோடு பொரு இந்திர நீலமும் மடலிடை எழுதிய பெருமாளே. பொந்துவார் புற அடியினும் அடியவர் சிந்தை வாரிஜ நடுவினும் நெறிப்பல கொண்ட வேதனன் முடியினும் மருவிய குருநாதா, பொங்கிலேர் தரு பழனியில் அருமுக செந்தில் காவல தணிகையில் இணையில் பொந்து காவென மொழி தர வரு சமய விரோத தந்திரவாதிகள் பெற அரியது பிறர் சந்தியாதது தனதென வரும் ஒரு சம்பிரதாயமும் இது என உரை செய்து விரை நீவ சஞ்சரி கரி கரமுரல் தமனிய கிண்கிணி முக விதப்பத யுகமலர் தந்த பேரருள் கனவிலும் நனவிலும் மறவேனே. சிந்து வாரமும் இதழியும் இளநவ சந்திர ரேகையும் அரவமும் மனிதர் செஞ்சடாதர திருமகவென வரும் முருகோனே. செண்பக அடவியினும் இதனினும் உயர் சந்தன அடவியினும் உரை புறமகள் செம்பொன் நூபுர கமலமும் வளையணி புதுவேயும் இந்து வான்முக வனஜமும் மிருகமத குங்குமாச்சல யுகலமும் மதுரித இந்தளாமிருத வசனமும் உருவலும் அபிராம இந்திர கோபமும் மரகத வடிவமும் இந்திர சாபமும் இரு குழையோடு பொரு இந்திர நீலமும் மடலிடை எழுதிய பெருமாளே. நொச்சி கொன்றை இளமையும் புதுமையும் கொண்ட மூன்றாம் பிறை சந்திரன் பாம்பு என்பனவற்றை சூடிய சிவந்த சடையை உடைய சிவபெருமானின் மகனாகத் தோன்றிய முருகனே. செண்பக காட்டிலும் திணைப்புனத்தில் இருந்த பரன் மீதும் உயர்ந்த சந்தன காட்டிலும் வாழ்ந்த புறவர் மகளான வள்ளியம்மையாரின் செம்பொன்னால் ஆன சிலம்பணிந்த தாமரை மலரடிகளையும் வளையல்களை அணிந்த புதிய மூங்கில் போன்ற தோள்களையும் முழு சந்திரனை போன்ற முகத் தாமரையையும் மான் மதமான கஸ்தூரி குங்குமம் என்பனவற்றை அணிந்த மலை போன்ற கொங்கைகளையும் இனிய இன்பமான இந்தளம் என்ற பண்ணை போன்ற வசனத்தையும் பற்களையும் அழகுடைய இந்திர கோப பூச்சியினை போன்ற சிவந்த உதடுகளையும் பச்சை நிறத்தையும் வானவில்லை போன்ற புருவத்தையும் இரண்டு அணிகளினை தாக்கும் இந்திர நீலம் நீலோத்ப மலரை போன்ற கண்களையும் மடலில் எழுதி மகிழ்ந்த பெருமாளே. மலர் கொத்துக்களை உடைய பெரிய புறா மரத்தின் அடியிலும் அடியவரின் உள்ளமான தாமரையின் நடுவிலும் வேதத்தின் சிறந்த உச்சியிலும் வீற்றிருக்கும் குருநாதனே. கொங்கு நாட்டில் உள்ள அழகு தரும் பழனியில் வீற்றிருக்கும் ஆறுமுகனே. திருச்செந்தூரின் தேவசேனாபதியே, திருத்தணிகையில் இணையற்றவனே. ஒன்றுடன் ஒன்று கொத்தி கா என கூவுகின்ற காக்கைகளை போன்று ஒருவருடன் ஒருவர் எதிர்த்து வாதிடுமாறு வரும் சமய மாறுபாடு கொண்ட தந்திரவாதியர் பெறுவதற்கு அரியதும் மற்றவர் எவராலும் சாதிக்க முடியாததும் தனக்கு வேறு ஒப்புடையது ஒன்றுமில்லை என கூறுமாறு வருகின்ற பரம்பரையாய் வரும் உபதேசம் இது என்று கூறி நறுமணமுள்ள கடம்ப மலர் விளங்குவதும் வண்டுகள் இசைப்பாடும் பொன்னாலான கிண்கிணி முதலியவை அணிந்தும் இன்பத்தை அளிப்பதுமான திருவடியாம் கமல மலரை எனக்கு காட்டி அருளியதை
நான் கனவிலும் நனவிலும் மறக்க மாட்டேன், மறவேன் ஐயா. பழனி, திருச்செந்தூர், தணிகை என்ற 3 தலங்கள் அருணகிரியார் காலத்து மிகச் சிறந்து விளங்கின போல் இந்தளம் என்பது ஒரு வள்ளியின் அழகிய வடிவை மடல் ஏறும்போது முருகப்பெருமான் எழுதினான் என்பதாக இத்திருப்புகழில் வருகிறது. மடல் ஏறுதல், மடல் எழுதுதல். மடல் ஏறுதல் என்பது அகப்பொருள் துறைகளுள் ஒன்று. தலைவன் ஒருவன் தான் விரும்பிய தலைவி தனக்கு கிட்டாத நிலை ஏற்படுமானால் உயிர்விட துணிந்தவனாய் பனைமட்டையால் ஆன குதிரை மீது ஏறி ஊரை வலம் வருவான். அப்பொழுது தலைவியின் வடிவத்தை துணியில் எழுதி கை கொள்வான். அதனை பார்த்தவர் அவன் விரும்பும் மங்கை இந்நாள் என அறிந்து கொள்வர். அந்நிலை வரில் பெண்ணின் பெற்றோர் அவனுக்கு அப்பெண்ணை மனம் செய்து தருவர். அத்தகைய சந்தர்ப்பத்தில் முருகப்பெருமான் வள்ளியின் உருவை எழுதினான் என்பதை மடலிடை எழுதிய பெருமாளே என்ற சொற்றொடரால் காணலாம்.